சோல்ஜர்ஸ் எப்பயும் தனியாக வீடியோ பண்ணுவோம் இல்லை கணேசா கூட பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் ரைட்டர்னு சொல்லலாம், டைரக்டர்னு சொல்லலாம், ஆக்டர்னு சொல்லலாம், ஆர்ஜேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லனாலும் வருவாரு. Talk is subject of the solicitation of the central station of the radio station. Cross talk. ஹாய்ப்பா பிசி டாக் நந்தா. Welcome to my house. எப்படி இருக்கீங்க சோல்ஜர்ஸ்? உங்க கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆக்சுவலா வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்தே நான் உன்னை அப்படி சொல்லி எனக்கு போய் சொல்ல தெரியல. இவள பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சிங்கப்பூர் சலூன் படம் ரிலீஸ் டைம்ல நான் எப்பவுமே என் டீமோட தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவேன். ப்ரொமோஷன்ஸ் என்ன பண்ணலாம், அந்த டைம்ல யார் அப்கமிங்கா இருக்கா, யார் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படி கேட்பேன். அதனால என் டீம்ல வந்து யுனானமஸா ஒரு 3-4 பேர் சொன்னாங்க. அதுல உங்க பேர் டாப்ல இருந்தது, A to D ன்னு. நான் நம்பர் 1. அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போய் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ். அது முதல்ல எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, எப்படி இதை வந்து இது மாதிரி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் யோசிச்சு பார்த்தா நான் வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு ஆப் வந்து என்கிட்ட இது மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, எல்கேஜி அப்போ எனக்கு ரிலீஸ், எங்க கூட அசோசியேட் ஆனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ப்ரொமோஷன் பண்றோம், இதெல்லாம் பண்றோம், அதனால ஒரு 10 செகண்ட் ஒண்டி உங்க பாலாஜி சார் கிட்ட இருந்து ஒரு வீடியோ வேணும், ஸோ நான் கொடுக்குறேன், ஓகே 10 செகண்ட் தானே சொல்லிட்டு நான் ப்ரொமோட் பண்ணிட்டேன். பார்த்தா எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ரிக்ரெட்டா இருந்தது, ஏன்னா அந்த ஆப் எனக்கு பிடிக்கல, அதை நான் பயன்படுத்த மாட்டேன், இன்னொருத்தர் பயன்படுத்துறதையும் நான் விரும்பல. நல்ல வேலை என்னன்னா 1 மாசம் யூசேஜுக்காக வாங்கிக்கிட்டாங்க. இப்போ இருந்ததுன்னா அடிச்சு நவுத்திருப்பானுங்க, ஆன்லைன்ல திட்டிருப்பானுங்க, நாங்களே போட்டாலும் போட்டுருப்போம். ஆமா. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். பட் ஆனால் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஸோ ஐ தாட் பசங்க கரெக்டான பேர் தான் சொல்லியிருக்காங்கன்னு. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ இன் யோர் ஷோ. அவங்க ஸ்பான்சரா அந்த மாலை போட்டு வச்சிருக்கீங்களா? சரிகமா கேரவான் இந்த பொட்டிக்குள்ள இருக்கு 5000 பாடல்கள், அதுக்காக அது ஒரு கதை இருக்கு, அது நீங்க அப்புறம் வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்க. பரவாயில்ல, எனக்கு ஆனால் இது பிடிக்கும். என்ன சொல்ற? 5000 பாட்டு மாற்றவே தேவையில்ல, அது பாட்டுக்கு போவோம்ல. இது ஏதோ கேரவானுக்காக ஏங்க சிங்கப்பூர் சலூனுக்கு நான் வந்திருக்கேன். ஃபைன். ஸோ எங்களோட சேனலில் வந்து டெக்கில் இருக்க மித்ஸ் எல்லாம் பஸ் பண்ணுவோம். அதாவது அதுதான் தமிழில் சொன்னால் உருட்டுக்களை வந்து பஸ் செய்வோம். ஓகேங்களா, டெக்னாலஜி பற்றி நிறைய உருட்டுகள் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை வந்து நம்ம அமைதியாக இருந்தோம்னு வைங்களேன், ஒரு சவுண்டு கேட்கும். எலியா? ஆமா, அவன் தான். திடீர்னு எப்போ வந்து மேலே விழுவான்னு தெரியாது. இவனை எப்படியா க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா, வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து நிறைய நாடுகளா சுற்றுவார், தமிழ் ட்ரக்கர்னு சொல்லிட்டு. அவர் வந்து சீனா போயிருந்தார். அப்போ அவர்கிட்ட சொல்லி ஒரு சீன பொருள் ஒன்று வந்து, அந்த தமிழ் ட்ரக்கர்ன்ற பையன் தான் வந்து காசே இல்லாம லிஃப்ட் கட்டலாம் போறேன். அவரும் நம்ம லிஸ்ட்ல இருக்காரு. தமிழ் ட்ரக்கர் சீக்கிரமே வரம்பா உன்னோட. ஆனா அந்த பையன் இப்போ ஏதாவது நாட்டில் இருக்காரா? இப்போ இங்கே தான் இருக்காரு நினைக்கிறேன். நடுவில் இப்போ வந்து ஆப்பிரிக்கா போயிருந்தார். ஓ, என்ன அசால்ட்டா சொல்றீங்க. சூப்பர். சரி, அவர் எப்பவுமே ரவுண்டிங்ல தான் இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ரவுண்டிங்ல இருக்கும்போது தான் சைனாவில் இருந்தார். அப்போ சைனாவில் ஒரு மேட்டர் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, இருக்கு, அந்த மேட்டர் உங்களுக்கு காட்டுறோம். இவன் பாஸ்வேர்டை பார்க்க முடியாதவனே ஃபாஸ்டா டைப் பண்ணிட்டான். ஒரு ஹேக்கை போடலான்னு பார்த்தேன். நானே ஒரு பெரிய ஹேக்கர் ராய். எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பார்க்குறோம் நாங்கள் பார்க்கணும் இல்லையா? ஓ அப்பா, என்னடா இது? ஐ திங்க் இஸ் ப்ரொஃபசர் போரா. இதுதான் அந்த மேட்ரு. எப்படி ஒர்க் ஆகுது? ஏய், அங்க பாருங்க, அது வச்ச உடனே எலி வந்து கதறும். இதை பார்த்துட்டு எலி, அதாவது அந்த அந்த டிவைஸ் வச்சிருக்காங்க சின்ன நண்பர்கள்லாம், அதுக்கு எலிக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆமா, அதனால ஓடிடும். இவன் வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, லீவ் போட்டு போயிட்டான்னு தெரியல, வெள்ளிக்கிழமை அதுமா பிள்ளையார் கோயிலுக்கு போயிருப்பான். அவனை வந்து க்ளோஸ் பண்றது எங்களோட ஒரு நோக்கம். அவனை க்ளோஸ் பண்றதுன்றது மன கஷ்டமா இருக்கு. அவன் வந்து மான்ஸ்டர் படத்துல வர மாதிரி இல்ல, எனக்கும் அது மான்ஸ்டர் பார்த்ததுல இருந்து எலியை கொல்றது எனக்கு பிடிக்காது. அதனால வந்து இதை போட்டனா ஓடிடுவான் அவனே, இங்க இருந்து இங்க இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதை வந்து சீன நண்பர்கிட்ட இருந்து அனுப்ப சொல்லியிருக்கோம். அதுதான் இங்க இருக்கு. எங்க தூக்கி போடுங்க. மூஞ்சி கடிக்காரு அவரு. சைனால இருந்து வரணும்ல, அதாவது சைனால இருந்து வாங்கினதுன்றது ஓகே, அதுக்காக இந்த போட்டோவை போட்டாதான் நாங்க நம்புவோன்றதெல்லாம் ஏன்பா இந்த போட்டோவை எடுத்தா தான் அனுப்பிச்சிருக்கலாமே. இவர்தான் எங்களோட ரெகுலரா வந்து சீனால இருந்து பொருள் அனுப்புறாரு. யார் இவரா? நிஜமாலேவா? என்ன ஏமாத்துறீங்களா? எங்களுக்கு வந்து 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒன்னு வந்து வடக்கு நண்பர், இன்னொரு சீன நண்பர். இவங்க 2 பேருமே எங்களுக்கு அடிக்கடி பொருள் அனுப்புவாங்க. சரி, ஓகே, ஓபன் பண்ணு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. இதை கத்தி தரேன். அதாவது ஒரு படம் எடுத்து அதை இவன் சேனல்ல வந்து ப்ரமோட் பண்ணலான்னு வந்தா, சைனால இருந்து எலி பிடிக்கிற மிஷின் வாங்கியிருக்கோம், அதை ஓபன் பண்ணு அப்படின்ற. சரி, பண்ணலாம். ஸோ சைனாலேருந்து வந்திருக்கிற இந்த பொருள் நம்ம அன்பேக் பண்ண போகிறோம். நேர்களே இதை பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்னதான் சைனாலேருந்து வந்ததுனாலும் டப்பா ரொம்ப மோசமாக இருக்குது. அண்ட் அதுக்கு மேலேயும் வந்து பேக்கிங்க்கு அவங்க பெருசாக எஃபர்ட் எடுக்கல, வெறுமனே ஒரு சுற்றி இதை கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பூஜை ரூமில் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு நைட்டு அந்த ரூமை மூடும்போது சின்ன லைட் ஒன்று எரியும்ல, அந்த ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இதை நம்ம எங்கே சொருக போகிறோம்னு காமிச்சிங்கன்னா டெக் டாக்டர் தான் நம்ம சொருகிடலாம். இப்போ வந்து என்னன்னா வந்து இதை போட போகிறோம். இதை போட்ட உடனே மேலே இருக்கிறவன் நம்ம மேலே வந்து விழலாம். ஏப்பா, எல்லாமே க்ளோஸ் ஆகி தானே இருக்கு. அவன் உடச்சிக்கிட்டு வருவான். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நான் இந்த ஷோக்கே வரல, நான் போறேன். இதை போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கோம். எடுத்துட்டு வாங்க. என்கிட்ட இந்த கேம் இருக்குல்ல, நீங்க வாங்கி ஆக்லஸ் வச்சிருக்கேன். இதை வச்சு நாங்க ஒரு படம் எடுத்திருக்கோம். தெரியாதுங்களா உங்களுக்கு? இது ஐயோ, இவங்க யாரா? இவங்க எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? லாஸ்ட் இயரோட IMDbல டாப் 10 மூவில எங்க மூவி இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் பா. பேரு வந்து உருட்டு மூவி.
சும்மா போய் சொல்றேன் நீங்க. உண்மையாவே இருக்கு. நீங்க இருங்க நான் சொல்றேன், காட்டுறேன் பாருங்க. அங்க கூகுள் போயிட்டு வா. டாப் 10 IMDb ரேட்டிங் மூவிஸ். எல்கேஜி நம்பர் 1, மூக்குத்தி அம்மன் நம்பர் 2. ஓ ஓகே, சும்மா சொல்லிக்க வேண்டியதான். ஓ இதெல்லாம் டிவில அதுல வேற காமிப்பீங்களா நாங்க தேடுறத? ஐயோ அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஐயோ தமிழ் போடல. தமிழ் சரி பரவாயில்ல, நம்பர் என்ன தம்பி? உண்மையா நான் எப்படி நீ வந்து ஒரு வீடியோல போய் சொல்லுவ? டேய் நான் நம்புறேன்டா. இல்ல நான் காட்டுறேங்க. அடம்பிடிக்கிறியே நீ. பாருங்க. மூவி சார்ட்டட் பை யூசர் ரேட்டிங். 6வது படம் பாருங்க. பூரிட்டு டெக். ஆமா. டைரக்டர் யாருன்னு போட்டுருக்காங்க. டைரக்டர் பிசி டாக்னர் தான் போட்டுருக்காங்க. அது இருக்கு பாருங்க. ஓ சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். சோ இத வச்சு தான் எடுத்தீங்களா? ஆக்சுவலா இதுல எடுக்கல. இதுதான் அதுக்கு அந்த படத்துக்கான கதைக்கான கரு. இப்போ நீங்க எல்கேஜி எடுக்கிறதுக்கோ மூக்குத்தி அம்மனுக்கு ஏதாவது ஒரு கரு இருக்கும்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த கதைக்கு இது ஒரு ஸ்டார்டிங், அந்த கதைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். எங்க இருக்கு இந்த படம் இப்போ? இப்போ வந்து அது யூடியூப்ல தான் இருக்கு. ஓ ஓகே ஓகே, நான் முடிஞ்சப்ப கண்டிப்பா பாக்குறேன். சரி இப்போ அதை வச்சு இல்ல அது வந்திருக்குன்னு சொல்றேன். இப்போ நம்ம எதை பத்தி இதை பேசினோம்? என்னையா பஞ்சாயத்து எதுலயா விட்டே நானு? அந்த சைனீஸ் மேட்டர் பேசிட்டு இருந்தோம். நல்லா டிவியேட் ஆகி போயிட்டோம். ஓகே ஃபைன். எங்க இந்த பொருள் இருக்கு, வாங்க இது டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? இது ஏன்னா எங்களோட சேனல் எப்படின்னா செக் ப்ராடக்ட் வந்து ஒழுங்கா இருக்கா இல்லையா, இல்ல அதுல ஏதாவது பொய் சொல்றாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்றோம் நம்ம. ஓகே, அதனால முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டு முதல்ல இவன் வந்து நாங்க முன்னாடி எலி மருந்துல வச்சோம், அதே தப்பிச்சிட்டான். இதை வச்சா தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு முதல்ல டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கோம். Flashback. அவனை க்ளோஸ் பண்றதுன்றது மன கஷ்டமா இருக்கு. மான்ஸ்டர் படத்துல வர மாதிரி இல்ல? End of flashback. இவன் வந்து நாங்க முன்னாடி எலி மருந்துல வச்சோம், அதே தப்பிச்சிட்டான். ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் நோர வச்சுட்டு நீ எடுத்துட்டு வாங்க. ஏய் நெஜம் எலியா? ஆமா. ஏய் என்னடா பண்றீங்க? மிருகவதை சட்டத்துல உங்களை வந்து இது பண்ணணும்டா. இது எப்படி எங்க இருந்து புடிச்சீங்க? பாவண்டா டேய். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அதுவும் குழந்தை மாதிரி இருக்குடா இந்த எலியெல்லாம். இப்போ நீங்க ஒர்க் ஆனாலும் அதுக்கு வந்து இதாகும்ல? இல்ல வச்சுட்டு உடனே எடுத்துடலாம். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? போடலாங்களா? நீங்க போறீங்களா? பட்டா ஆனா நீயே பண்ணி இந்த பாவத்தை. 3 2 அந்த பையனுக்கு பயம் இல்ல. 1. என்ன ஆச்சரியமா இருக்கு, பால் டாயில நம்ம பாடியை ஒண்ணும் பண்ணல. அப்பா அப்ப அந்த சைனா வீடியோல வந்து ட்ரெயின் டீலியா? இல்ல அது உருட்டு, அது பொய், அது ஃபேக். இது பக்கத்துல எடுத்துட்டு போலாம். கரண்ட் ஷாக் அடிச்சிட போகுது. அதெல்லாம் அடிச்சதா ஆயிருந்தேன்னா என் பாவத்தை நானே மன்னிச்சுக்க மாட்டேன். 5 ஜென்மத்துக்கு எதுவும் ஆகாதுடா. டம்மி பாவா. இது எடுத்துட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். எடுத்துட்டு போயிடுங்க. ஆனா வெளிய ரிஸ்க் இல்ல. ஆமா ரிஸ்க், இறந்துரும். அது வளர்க்குறவங்க வேற ஒருத்தர் வளர்க்குறாரு, அவருக்கு வந்து வாங்கிட்டு வந்து திருப்பி கொடுத்துருவீங்களா? அவ்வளவுதான், அவர் வளர்த்துப்பாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து வேலை செய்யல. நாங்க வந்து ஜஸ்ட் வேலை செய்யல மட்டும் சொல்ல மாட்டோம், உள்ள என்ன இருக்கு நான் அத பார்க்கணும். ஓகே கேமரா நீ இப்படி நான் ஓபன் பண்றேன். நீங்க ஓபன் பண்ணுங்க. உள்ள வந்து 4 எல்இடி லைட் இருக்கு, அதை கனெக்ட் பண்ற 2 இது இருக்கு. இப்படி போட்டா இது மிஷின் மாதிரி தெரியும்ன்றதுக்காக ஒரு விஷயத்தை போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து இருந்தது ஓகேங்களா. எனக்கு வந்து முன்னாடியே டவுட் அவர் காட்டும் போதே, ஏன்னா குட்டியா இருக்கு. ரெப்பலண்ட்னா வந்து ரெப்பலண்ட் வந்து உங்களுக்கு இதுலயே விக்குது, லைக் உண்மையா விக்குது. கார்ல எல்லாம் வந்து பாரு எலி வந்துடும் இல்லையா? அதுக்கு ஒரு ரெப்பலண்ட் இருக்கு. அதுக்கு வந்து வச்சீங்கன்னா கார்ல வச்சீங்கன்னா அது வந்து உண்மையாவே வந்து ஒரு அல்ட்ராசானிக் வேவ் கிரியேட் பண்ணும். அது நம்ம கேட்காது, எலி மட்டும் கேட்கும். அதனால வந்து அது ஓடிடும், நம்ம காருக்கு வராதுன்னு சொல்லி அந்த மாதிரி தான் இது. ஆனா அது பெருசா இருக்கும். ஓகே இது குட்டியா இருக்கு, என்ன குட்டியா இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் வாங்கி நமக்கு அமைச்சிருந்தாரு. ஸோ அப்புறம் வாங்கி பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் எத்தனை இருக்குன்னா வந்து 4 எல்இடி இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு இல்லைங்களா, இது வந்து கெப்பாசிட்டர். அது எரியறதுக்கு கெப்பாசிட்டர் தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். இது 2 ரெசிஸ்டர், 2 ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர், 4 எல்இடி லைட். 4 எல்இடி அவ்வளவுதான் இருக்கு. இதுல எங்க அந்த ரெப்பலண்ட் இல்லவே இல்லையே. இப்போ ஆனா ஒரு டவுட் இருக்குல்ல, அது எப்படி எலி எப்படி துடிச்சது? கிளி ஜோசியா நம்ம அவ்வளவு வருஷமா பாக்குறேன். எலி எப்படி வேணாலும் துடிச்சிடும். அது எப்படி நீங்க கரெக்டா சுவிட்ச் போட்டோன்னு துடிக்குது? அது சுவிட்ச் போட்டா தான் அவன் சோறு போட்டுருப்பான் ஒரு 10 நாளைக்கு. இல்ல அது இல்ல, அது என்னன்னா வந்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. அதுக்கும் அந்த ட்ரிக்கிங் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இந்த இரும்பு திரை படத்துல வர கேங்கு பாயவனுங்க. இருக்குங்களா, ஏலி இருக்குங்களா? இது ஒரு பெட்டி மாதிரி இருக்கு. பெட்டி கீழே பாருங்க, ரொம்ப தடியா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வச்சிருந்த கேஜ் எப்படி இருந்தது, ஆனா இந்த கேஜ் அப்படி இல்ல பாருங்க. உள்ள என்னன்னா வந்து உள்ள ஒரு பேட்டரி வச்சு, அதேதான் பேட்டரி வச்சு அதை வந்து ஷாக் ஜெனரேட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. அது ஒயர்லெஸ்ஸா இதுல கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் நீங்க ஷார்ட் பண்ணீங்கன்னா, இது போடும்போது இதை போடுங்க என்ன ஆகும்னா ரெண்டும் ஷார்ட் ஆகும். உள்ள போயிட்டு கரண்ட் இது வழியா வரும். அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து இந்த ஒயர்லெஸ் இது வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஆக்டிவேட் ஆகும்போது இங்க ஒயர்லெஸ் சிக்னல் போயிட்டு அதை வந்து இதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். பண்ணோன்னா கரண்ட் ஷாக் அடிச்சு துடிக்குது. ஸோ அவன் வந்து ஒரு விஷயத்தை வயர்லெஸ்ஸா அதுல ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ணதுனால இப்படி ஆகுது. ஆமா அது ஷாக் தான். நான் முதல்ல நினைச்சேன் இது ஒண்டி தான் ஏமாத்தல்னு. அதுவே டெமோ ஏமாத்தல் தான். அப்படியா? சமடா நீங்க சூப்பர்ரா. ஆனா நம்ம ஊர்ல யாரும் இதை வாங்க மாட்டாங்கடா. வாங்குவாங்க. இத வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு எங்க வீட்ல பாத்து இல்லையா நீங்க? இதெல்லாம் வாங்குறாங்களா? என்னனோ ஏமாத்துவாங்க. நீங்க ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காரு இன்ஸ்டாகிராம்ல.
அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து நீங்க முன்னாடி ஜாப் போயிருப்பீங்களே. இப்ப நான் வண்டி சும்மா இருக்கேன்றேன். நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. இப்போ நான் ஜாப் போறேன். இல்ல நீங்க வந்து முன்னாடி ஆபீஸ் போவலன்னு கேக்குறேன். இப்போ சரி ஓகே ஆமா ஆபீஸ் போவேன். போயிட்டு வரும்போது அப்ப உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சேலரி கொடுப்பாங்க. அப்ப வந்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவானா வந்து 9 to 6 ஜாப் போறீங்களா, உங்க வாழ்க்கையே போச்சு, நீங்க வந்து அடிமையா இருக்கீங்க, மேட்ரிக்ஸ்னு ஒன்னு இருக்கு, இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஹவுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கிளிக் பண்ணா காசு மேல இருந்து டப்பு டப்பு என்ன ஜாவா சுந்தரேசன் அந்த மாதிரி கொட்டும் டப்பு டப்பு. இத பார்த்து உங்களுக்கு என்ன தோணும்? எப்படி சம்பாதிக்கலாம் தோணுமா தோணாதா? எனக்கு தோணாது. நீ சொல்றது எனக்கு புரியுது. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல சீக்கிரமா காசு ஒருத்தன் சம்பாதிக்க முடியும்னா டெம்ப்ட் ஆகும். அதுதான் அந்த மாதிரி ஹவுன்னு கமெண்ட் போடுவாங்க. போட்ட உடனே அவன் என்ன பண்ணுவான் வந்து ஒரு வீடியோ அனுப்புவான், இதை ஃபுல்லா பாருங்கன்ட்டு. அதுல வந்து ஒரு மணி நேரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு, அது பொருள் வாங்கினீங்கன்னா நீங்க வந்து அதை வச்சு சம்பாதிக்கலாம். அது என்ன பண்ணுவாங்க, மக்கள் வாங்குவாங்களா மாட்டாங்களா? சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு என்ன சொல்லுவாங்க கடைசியா, நான் எப்படி உங்களை ஏமாத்தி வித்தனோ அதே மாதிரி நீ இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணி நீயே இந்த மாதிரி வீடியோ போட்டு வரவங்களை வந்து ஏமாத்தி வித்துன்னு சொல்றான். இது வடிவேல் காமெடி எடுத்து நீ வந்து இதுவா சொல்றப்பா? இது நடந்திருக்கு. இந்த ஒரு பையன் மட்டும் 53 லட்சம் சம்பாதிச்சிருக்கான். சரி ஆல் டைம் வினிங் சொல்லவே வேண்டாம், நீங்க பார்க்கலாம் எவ்வளவுன்னு. ஓகே போலீஸ் படம் பிடிச்சிட்டாங்களா? பிடிக்கல, அதெல்லாம் பிடிக்கல. ஓ போலீஸும் பிடிக்கல, 53 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. ஆமா, நாங்க வீடியோ போட்டோன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்தா ஐ வாண்ட் டு ஸ்டாப் திஸ் ப்ரொமோஷனல் இன்டர்வியூ. ஐ அம் ஃபீலிங் வெரி டிப்ரெஸ்ட். இப்பெல்லாம் நடக்குது. 53 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு அவன் போயிட்டானா? எஸ்கேப். நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் அவன் சேனல் பார்ப்பாங்கல்ல. ஸோ யாராவது தம்பி தங்கச்சியை பார்த்துருந்தேன்னா சீக்கிரமா காசு சம்பாதிக்கலாம்னா அது டுபாக்கு. அப்படி வந்தது அப்படின்னா அது போயிடும். அண்ட் முதல்ல இந்த காசை கொடுத்து ஒரு விஷயத்தை நடத்திக்கணும் அப்படின்றத நம்பாதீங்கடா. நானே வந்து சினிமாவில் நடிக்கிறேன், சீரியஸாக தான் சொல்றேன்டா. என் மூஞ்சிலாம் டொக்கா இருக்கும், கான்ஃபிடன்ஸ் இருக்கா, தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இப்போ எனக்கே வந்து ஒரு வழி கிடைச்சது, கடவுள் காமிச்சாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் பேஸா நான் பாக்குறது வந்து நேர்மையா வேலை செஞ்சோம், இன்னைக்கு பலன் வரலனாலும் ஒரு நாள் வந்துரும். இது ஏதோ பாக்கிறதுக்கு பூமர் டே அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனா நிஜமாலே அதுதான். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ரொம்ப நாளைக்கு வந்து இந்த ஃபோன் தான் வச்சிருந்தேன், 1100. ஓகே ஓகே. கூட இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க நீ வந்து ஆண்ட்ராய்ட் போ, சோனி எக்ஸ்பீரியா அப்படித்தரமா இருக்கு. ஒரு வாட்டி டெம்ப்ட் ஆகி புத்தம்புது சோனி எக்ஸ்பீரியா Z அப்படின்ற ஒரு போனை வாங்கி ஓபன் பண்றேன். எக்கச்சக்கமா ஆப் இருக்கு, டேப் இருக்கு, எனக்கு புரியவே இல்லை. என்னால இதை வந்து அடாப்ட் பண்ணவே முடியல. பட் அதுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆப்பிள் ப்ராடக்ட் சொல்லி. அப்போ நீங்க வந்து ஆப்பிள் யூசர் தான் ஃபுல்லாவே? ஆமா. உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ்? ஆண்ட்ராய்டு தாங்க. நான் எங்க என் ஃபோன் எங்க இருங்க, நான் வந்து 2 ஃபோன் வச்சிருக்கேன். சரி. ஒன்னு வந்து ஆண்ட்ராய்டு, இன்னொன்னு ஐபோன். சரி, நான் வேணா இப்போ புதுசா இந்த ஆண்ட்ராய்டுல ஏதாவது வாங்கணும்னா எது நல்ல ஃபோன்? கேமரா ஓரியன்டா, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா, எந்த மாதிரி? ஈஸியா சிம்பிளா இருக்கணும். S24 வந்திருக்கு இப்போ. இந்த தரக்கிற போன்ல எது நல்லா? இது OnePlus ஓபன் சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. OnePlus ஓபன். இவங்கலாம் உங்க ஸ்பான்சர்ஸா? வாயில அடிங்க. இல்ல அதெல்லாம் இல்லங்க, எங்களை அனுப்ப மாட்டாங்க, நாங்க எல்லாத்தையும் ஓபன் பண்ணிடுவோம். ஓ திறந்து பார்த்து நீ சொல்றியா? அடப்பாவீங்களா, திறந்து பார்த்து இதுல எது நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? இது பாருங்க, என் போன் இருக்குல்ல, உள்ள என்ன இருக்கு நான் அதை பார்க்கணும்னு பார்த்துருவேன். உயிரோட இருக்கு பாருங்க, இன்னும் அது ஓபன் பண்ணி தான் வச்சிருப்பேன். அடுத்து இதை ஓபன் பண்ண போறேன். ஐபோனியேவா? ஆமா. கம்ப்யூட்டரே அது மாதிரி பிரிச்சிருவேன். ஆமா, அதான் வேலையே. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. இப்போ உங்க வீட்ல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் இருந்தா அதுவும் அந்த மாதிரி பிரிச்சு பண்ணுவியா? தேவைப்பட்டா பிரிச்சிருவேன். ஏசி அதெல்லாம் பிரிச்சிருக்காரு. ஓ எப்பா, என்னப்பா நீ பயங்கரமான, அதாவது இந்த பையனை வச்சுட்டு எல்லாமே பண்ணலாம் போல. தண்ணி கேன் போட்டுருக்க பாருங்க. தண்ணி கேன் போட்டிருக்கீங்கன்னா அதுல என்ன டெக் இருக்கு? பியூரிஃபையர் ஓபன் பண்ணிட்டோம். யாரா நீ? பியூரிஃபையர் ஓபன் பண்ணதா தண்ணி கேன் போட வந்த ப்ரோ. இப்போ உங்க கார் திடீர்னு சாவி தொலைஞ்சிச்சுனா ஃபிளிப்பர் 0ன்னு ஒன்னு இருக்கு, அதை வச்சு நான் ஓபன் பண்ணிடுவேன் காரை. அப்ப என் கார் எங்க இருந்தாலும் சேஃப் இல்லையா? கிடையாது. நீ இருக்க. என் வண்டி போயிடுச்சா? ஏன் வண்டா? இங்க பாருங்க, கேமரா, சினிமா கேமரா பில் பண்ணிருக்கோம். பில் பண்ணீங்களா? ரிக் பில் பண்ணி. ஓ சமப்பா தம்பி. எனக்கு இந்த இவர் கணேசாவை பார்த்தா சின்ன வயசுல நான் இருந்த மாதிரியே இருக்காரு. இப்படிதான் நான் அந்த கண்ணாடி போட்டு அப்படி இருப்பேன். இது வேணா நான் எடுத்துக்கிட்டா? எடுத்துங்க, இந்தாங்க. ஓ ஞாபகமா ஏடிடில இருந்து அன்பளிப்பு. இல்லடா, இவங்க கேட்டா அதே கொடுத்துருப்பானுங்க போல. நான் அவசரப்பட்டு இதை கேட்டுட்டேன். எனக்கு என்னடா சின்ன ப்ராடக்ட்டா வச்சு டப்புன்னு முடிச்சிட்டீங்க. பெருசா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுக்கலாம்ல. எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னாங்க என்கிட்ட. சும்மா அப்படிதான் பில்டப்புக்காக சொல்லியிருப்பாங்க. எனக்கு நல்லா இருக்கு இந்த டெக்லாம். நான் ஏன்னா இங்க போற இடத்துலாம் சிங்கப்பூர் சலூன், இந்த படத்தை பாருங்க அப்படிதான் பேசினிருக்கேன். இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. A2D இந்த ப்ரொமோஷன் அப்படின் போது நான் நிஜமாலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எனக்கு. பட் எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பினஸ் என்னன்னா, நீங்க வந்து இந்த டெக்கை எடுத்துட்டு அதுவும் லெஸ் எக்ஸ்ப்ளோர் தமிழ்ல அதை வேற நிறைய மித்தை பர்ஸ்ட் பண்றேன் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு நான் சொல்றேன் வந்து இல்ல நான் வந்து ஏமாந்துருக்க மாட்டேன், டெம்ப்ட் ஆயிருக்க மாட்டேன். ஆனா டெம்ப்டார எமோஷனலா வல்னரபிளா இருக்கிற எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 400 ரூபாய் பெருசா இருக்கும். அந்த 400 ரூபாவை இழக்கக்கூடாதுன்னு நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பர், ஆல் தி பெஸ்ட், செமையா பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க? இப்போ வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. அதையும் எடுத்துட்டு வரீங்களா? என்ன 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் என்ன எடுத்துட்டு வரணும்? இப்போதான் எங்க யூடியூபுக்கு பாராட்டி எங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓ சூப்பர். இதெல்லாம் கூட ஒரு யூடியூப் வீடியோவா பண்ணுவாங்களே, அன்வெயிலிங் த, அதை நீங்க பண்ணி வைங்க. இப்பதான் அதை பண்ணவே போறோமா? ஓ ஃபர்ஸ்ட் டைம். This is sudden surprise to me also. இதுதான் அந்த யூடியூப்ல இருந்து வந்ததா? சூப்பர். நீங்களே அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க.
எப்போ வந்தது இது? இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து. ஏன் அப்புறம் ஓபன் பண்ணாம வச்சிருந்தீங்க? நாங்கள் பொதுவாக ஓப்பன் பண்ண மாட்டோம். எங்களுக்கு 1 லேக்கே ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணுவோம். ஓ அப்படியா? நான் கூட உங்களுக்காக தான் நான் அப்படி சொல்லுவீங்களான்னு உங்களுக்காக தான் அப்படி அப்படி நீ சொல்லுவியான்னு பார்த்தேன். ஆனா நேர்மையா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு தம்பி. Have you touched the lives of people around the world? ஃபாஸ்டா போட்டுருங்க எடிட்ல. Yours sincerely நீல் மோகன். நீல் மாமா நாங்கள் அன்பா கூப்பிடுவோம். இதுக்கு முன்னாடி இப்போ இது ஓப்பன் பண்ணிருக்கீங்களா? இதை ஃபர்ஸ்டா? இல்லப்பா, நான் இதான் முதல் வாட்டி ஓபன் பண்றேன். இது என்ன கோல்டு பட்டனா? கோல்டு பட்டன். செமையா இருக்கு பாக்குறதுக்கு. ஆபீஸ்ல இதை மாட்டி வைங்க. சூப்பரா இருக்கு. சூப்பர்ப்பா தம்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நெகிழ்ச்சியா இருக்கு இப்போ தருணம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, அப்படியே ஒரு போட்டோ எடுங்க. இந்த மொத்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் இங்கே வந்ததுக்கு ரீசன் வந்து நான் ஒரு படம் நடிச்சு அந்த படம் 25ஆம் தேதி வரப்போகுது. அது பேர் சிங்கப்பூர் சலூன். ஸோ ஆண்டி அங்கிள், தம்பி தங்கச்சி, டே பச்சை சட்டை அண்ட் மை டியர் சோல்ஜர்ஸ், 25ஆம் தேதி தைப்பூசத்துக்கு சிங்கப்பூர் சலூன் படம் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி வந்து ஒரு விஐபி படம் பார்க்கும்போது பசங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகி இன்ஸ்பைரிங்காக இருந்ததோ, அதே மாதிரி நம்ம பிடிச்சி இப்போ இவர் மாதிரி எது வேணாலும் நம்ம பிடிச்சி பண்ணினோம் அப்படின்னா அந்த துறையில் மேலே போகலாம் அப்படின்ற ஒரு சாதாரண பையனாக நடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 4 நாள் லீவ் நாள் இருக்குது, ஃபேமிலியோட போய் பாருங்க. அண்ட் அது இந்த சேனலில் சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ நந்தா, ஆல் தி பெஸ்ட். சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரோவோட சில விஷயங்கள் செய்திருப்போம். உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே படம் வந்து தியேட்டரில் போய் பாருங்க. தைப்பூசம் இதெல்லாம் உனக்கு வர மாட்டேங்குது, அதனால நீ விட்டுரு. நீ ப்ரோமோட்லாம் பண்ண வேணாம். நீ வந்து இதே பண்றதே நல்லா பண்ணு. தேங்க்யூ. ஓகே சோல்ஜர், பாய்.